இப்போ யூஸ்வலாக உலகளாவிய அளவில் வேர்ல்டு வைடாக இந்த சின்ன குழந்தைகள் ஸ்கூல் ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோவோ அல்லது சின்ன வீடியோ கிளிப்பிங்கோ நம்ம எந்த ஒரு மீடியாவில் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே பழைய காலத்தில் பார்த்தது மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் எந்த குழந்தைகளுமே இல்லை. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோ 70 கிலோ இருக்கக்கூடிய அளவில் நல்ல பல்கியாக புஃப்னு அந்த மாதிரி தான் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. ஓகே, குழந்தைகள்னா கொழு கொழுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி முன்னாடி ஒரு சின்ன மித் இருந்தது. அதாவது என்ன ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறானா, என்ன சரியா இல்லையே, இந்த மாதிரியான ஒரு இது. பட் அதே நேரத்துல அவங்க வந்து சப்போஸ் கொஞ்சம் ஒரு 2 கிலோ 3 கிலோ குறைஞ்சி ஒரு நியூட்ரல் ஆயிட்டாங்க அப்படின்னா என்கொயரி என்ன ஆகும், என்ன ஒண்ணுமே சாப்பிட்றது இல்லையா, ஏதாவது நோய் இருக்குமா, அந்த மாதிரி கேட்குற மாதிரி ஒரு. ஸோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதனால அந்த ஹெல்த்தி அப்படி சொல்லக்கூடியது இது வந்து வெயிட் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஹைட் அண்ட் வெயிட் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரொப்போர்ஷன் இருக்குது. யூஸ்வலா இவ்வளவு ஹைட்டுக்கு இவ்வளவு வெயிட்டு, இந்த மாதிரி ஒரு யூனிவர்சலி அக்செப்டட் ஒரு ஹைட் அண்ட் வெயிட் சார்ட் இருக்குது. அது வந்து ஒரு 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விதமான சார்ட் இருக்கும். 10 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விதமான சார்ட் இருக்கும். வழக்கமாக ஒரு அடல்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலுமே ஒரு சென்டிமீட்டர் அளவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 150 சென்டிமீட்டர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 100 நீங்கள் லெஸ் பண்ணிக்கிங்க. 50 கிலோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அக்செப்டட் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 170 சென்டிமீட்டர் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 100 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 70 கிலோகிராம்ஸ் வரைக்கும் அவங்க நார்மல் அல்லது அவங்க ஹெல்த்தியான ஒரு வெயிட் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட முடியும். ஸோ இது அந்த ஹைட் அண்ட் வெயிட் சார்ட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஓரளவு பொருந்தி வர்றது மாதிரியான இருக்கும். அந்த ஹைட் அண்ட் வெயிட்ல அந்த 100 லெஸ் பண்ணி பார்க்கக்கூடியது. ஸோ உங்களோட ஹைட் எவ்வளவு அப்படின்றது நீங்க சென்டிமீட்டர்ல அளந்து பாருங்க, உங்களோட வெயிட் எவ்வளவுன்னு அளந்து பாருங்க. ஸோ அந்த ஹைட்ல இருந்து ஒரு 100 மைனஸ் பண்ணுங்க, எவ்வளவு வருதோ அதுதான் உங்களுக்கு அக்செப்டபிள் வெயிட் அப்படின்ட்டு ஒரு அடல்ட்டுக்கு காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்க செக் பண்ணி பாருங்க, அப்போ வந்து உங்களுக்கு இது புரியும். ஓகே, இன்னைக்கு ஒரு கேர்ள் அவங்க வந்து +2 எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு கேர்ள். அவங்களோட கம்ப்ளைண்ட் அமெனோரியா. அமெனோரியா மீன்ஸ் அவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ருவல் பீரியட்ஸ் வந்து வரல. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த பீரியட்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்ட்டு ரெக்கார்ட் ஆகுது. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் கரெக்டா ஒழுங்கா வந்துட்டு இருக்குது. ஓகே, நல்லா தானே இருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப கவனமா கேட்கும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா ரெகுலரா பீரியட்ஸ் வர்றதுக்கான மெடிசினை அவங்க எடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மெடிசினால மட்டும்தான் அவங்களுக்கு வந்து முன்னாடி ரெகுலரா வந்ததே தவிர மற்றபடி அவங்களோட ஜெனரல் ஹிஸ்டரி டோட்டலாகவே அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ப்ராப்ளம். ஓகே, அவங்களோட ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மைல்டு ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்ற ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது. அதாவது தைராய்டு சத்து கொஞ்சம் குறைவா இருக்குது. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல யூட்ரஸோட 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓவரிஸ் ரெண்டுமே பிசிஓடி அப்படி சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அந்த பிக்சர் இருக்குது. ஓகே, பாடி வெயிட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 கிலோகிராம்ஸ் வழக்கமாக இருக்க வேண்டிய ஒரு வெயிட்டை விட அவங்க ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. தென் பாடியில் அவங்களோட டோட்டல் பாடியோட அந்த ஸ்ட்ரக்சர், அதாவது இயல்பா கேர்ள்ஸுக்கு இருக்கிற ஒரு அந்த ஹைட் அண்ட் வெயிட் ஒரு ஃபிட்னஸ் அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் லூஸான பாடி, கொஞ்சம் பல்கியான பாடி, இந்த மாதிரி விசிபிளா இருக்குது. ஓகே, தென் அவங்களோட அல்ட்ராசோனோகிராம் அப்படின்றதுல இன்னொரு ஃபைண்டிங் இருக்குது. லிவர்ல ஃபேட்டி இன்ஃபில்ட்ரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஃபேட்டி லிவர் அப்படி சொல்லக்கூடிய ப்ராப்ளம். யூஸ்வலா நம்ம பாடியில எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃபேட்டு முதல்ல அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய ஏரியாவில், அதாவது ஸ்கின்னுக்கு அடியில் டெபாசிட் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும், நம்ம பளபளப்பா பாடி வந்து வெயிட் வச்சது மாதிரி இருக்கும், குண்டாயிட்டே போறது மாதிரி ஃபீல் இருக்கும். என்ன ஒரு பார்ட் ஆஃப் டெபாசிஷன் வந்து எங்க நடக்கும் அப்படின்னா லிவர் அப்படின்ற உறுப்புல, நம்ம கல்லீரல்ல டெபாசிட் ஆகும். இந்த லிவர்ல டெபாசிட் ஆகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது அதை கரெக்டா கேர் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
ஓகே. இந்த கேர்ள பொறுத்தவரையில அவங்களோட காலேஜ் ஸ்டடீஸ் ஆரம்பிக்குது. அவங்களோட ரொட்டீன் லைஃப் வந்து கம்ப்ளீட்டா மாறப்போகுது. இன்னும் ஒரு 4 வருஷம், 5 வருஷம் ஆகி வெளிய வரும்போது, அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது, எந்த கேருமே எடுக்காம அவங்க வந்து இதே பேட்டர்ன்ல இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பீரியட்ஸ்ல உள்ள இஷ்யூ, மேரேஜ் இஷ்யூ, ஒபேசிட்டி இஷ்யூ, குழந்தை பிறக்கிறதுல உள்ள இஷ்யூ, இந்த மாதிரி ஏகப்பட்ட சமுதாய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய தேவைப்படும். ஸோ அந்த குழந்தைக்கு அவங்க ஆக்சுவலி பீரியட்ஸ் வரணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாலும், அவங்களுக்கு இந்த அவ்வளவு விஷயங்களையும் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு, ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி வந்து வரையறை, மார்னிங் மார்னிங்கோட பிரேக்ஃபாஸ்ட் டைமிங், அப்புறம் வந்து லஞ்சோட டைமிங், நைட்டு டின்னர் டைமிங், ப்ளஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான பார்ட். இந்த இவ்வளவு விஷயங்களையும் அவங்க அக்செப்ட் பண்றதாக இருந்தால், கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்குள்ளால 10 to 15 கிலோகிராம்ஸ், 10 முதல் 15 கிலோகிராம் வெயிட்டை அவங்க கம்மி பண்றதுக்கு தேவையான அளவுல அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் பிளஸ் அட்வைஸ் பிளஸ் அவங்களோட டயட் ஹேபிட்ஸ் இவ்வளவு விஷயத்தையும் அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஓகே, இது சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்பவே டவுட் இருக்கலாம். 100% சக்சஸ் ஆகும். 100% அந்த பொண்ணுக்கு அவங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ப்ளஸ் இந்த மெடிசின் ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த ஃபுட்டு மேட்டர்ஸ் இதெல்லாமே பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளால மோர் தேன் 10 கிலோகிராம்ஸ் டெஃபினட்டாக அவங்க குறைப்பாங்க. ஸோ 10 கிலோ 15 கிலோ அவங்க கம்மி பண்ணும்போது பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கிராஜுவலாக டிஸ்இன்டகிரேட் ஆகும். ஸோ ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் ரிவர்ஸ் ஆகும். அவங்க கண்டிப்பாக நார்மல் ஆகிடுவாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக உடனடியாக பீரியட்ஸ் வரலனாலும் கூட ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஆகும்போது கொஞ்சம் அப்படியே ரெகுலேட் ஆகி வரும். பட் அவங்களுக்கு லைஃப் லாங் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் சந்தோஷமாக அவங்க இருக்க போகிறாங்க. ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், அவங்க அந்த அட்வைஸ் பண்ண விஷயங்கள் இதெல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. பார்க்கலாம், அவங்களோட அடுத்த அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.